வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராங் 30ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட வேண்டிய கடைசி ஒரு சில பொருட்களை குறித்து ஆண்டவர் மோசேக்கு கட்டளைகளை கொடுக்கின்றார். முதலாவதாக மோசே ஒரு தூப பீடத்தை செய்ய வேண்டும். பிரதான ஆசாரியன் இந்த தூப பீடத்தில் காலையும் மாலையும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் தூபம் எழும்பும்படியாக அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். இந்த தூபம் ஏன் எப்பொழுதும் காட்டப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சியின் சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது இந்த தூப பீடத்தை மகா பரிசுத்தலத்திற்கு முன்பாக, அதனுடைய திரைக்கு முன்பாக மோசே அதை வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவர் மகா பரிசுத்தலத்திலே திரைக்கு பின்பாக தனிமேல் வசித்தார். ஆனால் இந்த தூபத்தின் மூலமாய் அவரை அடைய ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவேதான் வேதத்தின் மற்ற சில வசனங்கள், உதாரணமாக வெளிப்படுத்த விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த தூபம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களாக வர்ணிக்கப்படுகின்றது. நண்பர்களே, தேவன் நம்மை விட தூரமானவராக, நமக்கு அப்பாற்பட்டவராக, நாம் காணக்கூடாதவராய் இருந்தாலும் நம்முடைய ஜெபங்கள் மூலமாய் அவரை நிச்சயமாய் நாம் சென்றடைய முடியும். தேவன் பரிசுத்தர். அவர் நம்மில் ஒருவர் அல்ல. ஆனாலும் அவருடைய மகா பரிசுத்த சிங்காசனத்தை நம்முடைய ஜெபங்கள் மூலமாய் வந்தடைய அவர் வழி ஒன்றை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆகவேதான் விசுவாசிகள் இடைவிடாமல் காலையும் மாலையும் அவரிடத்தில் ஜெபிக்கின்றார்கள். ஜெபத்தின் மூலமாய் தேவன் அவர்களுடைய சத்தத்தை கேட்பார் என்கின்ற தைரியம் அவர்களுக்கு உண்டு. ஆகவேதான் விசுவாசிகள் தங்களுடைய ஆண்டவரிடத்தில் சொல்லாத எந்த காரியமும் இல்லை. ஜெபத்தின் மூலமாய் அவருடைய பிரத்யேகமான விசேஷமான பலனை அவள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அடுத்தபடியாக யாத்ராங் 30ஆம் அதிகாரம் 11லிருந்து 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணி கொள்ளும்படியாக அரை சேக்கல் காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். கவனியுங்கள், இது கட்டாயம் அல்ல. ஆனால் எந்த தனி மனிதர் செய்ய விரும்புகிறாரோ இதை செய்யலாம். ஆகவேதான் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது, எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். கவனித்தீர்களா? எல்லா இஸ்ரவேலரும் சேர வேண்டும் என்று சொல்லப்படவில்லை, சேருகிற என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நீங்கள் இதை இப்படி கற்பனை செய்து பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தின் முன்பாக இந்த அரை சேக்கல் காணிக்கையை சேகரிக்கும்படியாக ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அநேக தனிப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் கிட்ட சேர்ந்து வந்து அந்த அரை சேக்கலை கொடுக்கின்றார்கள். அப்படியானால் வேறு சில இஸ்ரவேல் ஜனங்கள் சேராமல், அதாவது இந்த காணிக்கை கொடுக்காமலும் இருக்கலாம், பாவ நிவாரணத்தை தேடாமலும் இருக்கலாம். அப்படி என்றால் இந்த வழக்கம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்க வர வேண்டும் என்று காண்பிக்கின்றது. இதேபோல் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, வெளியரங்கமாய் யூதனாய் இருக்கிறவன் யூதன் அல்ல, உள்ளரங்கமாய் யூதனாய் இருக்கிறவனே யூதன் என்று போதிக்கின்றார். நண்பர்களே, குறிப்பென்னவென்றால், கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்றார்கள். விசுவாசிகள் என்றால்
மொத்தமாக கூட்டாக வழக்கம் போல சபைக்கு ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்கிறவர்கள் அல்ல. இல்லாவிட்டால் அர்த்தமற்ற விதத்தில் வழக்கம் போல கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவ விசுவாசிகள் என்பவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கின்றார்கள். அடுத்தபடியாக யாத்ரா 30 17 21 வாசிக்கும்போது, தண்ணீரை சேகரித்து வைக்கும்படியாக ஒரு வெண்கல தொட்டியை மோசே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த தண்ணீரை ஆசாரியர்கள் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவ பயன்படுத்துவார்கள். மறுபடியும் இங்கே ஆசாரியர்களுடைய தனிப்பட்ட அர்ப்பணத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே ஆசாரியர்களை ஆண்டவர் தமக்கென்று பிரித்தெடுத்து வைத்து விட்டார். ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு முறை தங்களுடைய பணியை ஆரம்பிக்கும் என்பதாக தனிப்பட்ட விதமாக தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகின்றார்கள். தனிப்பட்ட விதமாக தங்களை பரிசுத்தத்திற்கு அர்ப்பணிக்கின்றார்கள். நண்பர்களே, இன்றும் விசுவாசிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள். ஆனாலும் தனிப்பட்ட விதமாக ஆண்டவருடைய சுத்திகரிப்பை நாடி தேடி வருகின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உணர்த்தும் போதெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து தங்களை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்கென்று தங்களை உகந்த பாத்திரங்களாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். யாத்ரா 30 கடைசி 2 பகுதிகளில் அபிஷேக தைலத்தை பற்றியும் தூபவர்க்கத்தை பற்றியும் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த பரிசுத்த தைலத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற குறிப்பிட்ட பொருட்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தின் மூலமாக ஆசாரியர்களும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் பனிமுட்டுகளும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை எல்லா பொருட்கள் மேலும் மற்ற எல்லார் மேலும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது யார் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். பாருங்கள், இந்த அபிஷேக தைலமானது யாரோ ஒருவரை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்தை அப்படியே மாற்றக்கூடிய மந்திர சக்தி படைத்த ஒரு காரியம் அல்ல. இந்த அபிஷேக தைலமானது முதலில் யார் தங்களை ஆண்டவருக்கென்று பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இது கொடுக்கப்படுகின்றது. அதாவது எந்த விசுவாசிகள் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கும் அவருடைய பணிக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அபிஷேக தைலம் கொடுக்கப்படுகின்றது. அபிஷேகம் என்பது அடிப்படையில் இந்த மனிதர் ஏற்கனவே கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை உறுதி செய்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் மோசேயிடம் மற்ற பொருட்கள் மேலே, எல்லா மனிதர்கள் மேலே, அதாவது கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்படாத மனிதர்கள் பொருட்கள் மேலே இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். கடைசியாக தூபவர்க்கத்தை செய்வதற்கான குறிப்பிட்ட பொருட்களை ஆண்டவர் மோசேக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் இதை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. 37 38 வாசிக்கும்போது, இந்த தூபவர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகக்கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது இந்த தூபவர்க்கத்தை இதனுடைய வாசனைக்காகவோ இல்லாவிட்டால் சொந்தமாக இதை பயன்படுத்தி கொள்வதற்காகவோ எந்த இஸ்ரவேல் மக்களும் இதை செய்து பார்க்கக்கூடாது. அப்படி என்றால் இந்த தூபவர்க்கம் அர்த்தமில்லாமலேயோ இல்லாவிட்டால் விளையாட்டுத்தனமாகவோ பயன்படுத்தப்படக்கூடாது. நண்பர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சொல்லும்போது, ஜெபத்தில் விளையாட்டுத்தனமாகவோ அர்த்தமில்லாமலோ
வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நமக்கு போதித்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் என்று ஆண்டவர் போதித்தார். நண்பர்களே, ஜெபம் என்பது ஒரு விசேஷமான, புனிதமான, பரிசுத்தமான காரியம். மற்றவர்களை வசீகரப்படுத்தவோ இல்லாவிட்டால் தேவனை வசீகரப்படுத்தவோ விசுவாசிகள் ஜெபத்தை பயன்படுத்தக்கூடாது. விசுவாசிகள் நேர்மையாய், உண்மையாய் ஜெபிக்கின்றார்கள். தங்களுடைய கவனமான வார்த்தைகள் மூலமாய் ஜெபத்தில் தேவனை கனப்படுத்துகிறார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.